வணக்கம் நேர்களே. ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் கல்ப விருட்சம் என்றால் உலக மனித மரம் என்று தெளிவாக கேட்டோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கர்மத்தின் ரகசியத்தை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் ராஜயோகி பிரம்மாகுமார் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். ராஜயோக தியானம் பயின்றும் பயிற்றுவித்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸான மவுண்ட் அபுவில் கடந்த 4 வருடங்களாய் சேவை செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பொதுவாக மக்கள் கல்ப விருட்சத்துக்கு கீழே நின்று ஏதாவது வேண்டினோம், மனசில் ஏதாவது ஆசைகள் இல்லைன்னா எண்ணங்கள் இருந்ததுன்னா நம்ம நினைத்த காரியம் ஈடேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தாங்களேன். கல்பக விருட்சம் என்றால் இந்த உலகத்தின் வரலாற்றை, அதாவது மானிட உலகத்தின் வரலாற்றை ஒரு மரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை பற்றி நாம் புரிந்து கொண்டோம். அந்த மரம் எவ்வாறு வளர்கின்றது, அதில் எவ்வாறு பல கிளைகள் உருவானது என்பதை பற்றி நாம் புரிந்து கொண்டோம். கல்பக மரத்தின் அடிமரத்தில் நின்று நாம் எதை எண்ணினாலும் அது சித்தியாகும் என்று கூறியதனுடைய ஒரு உண்மையான மகத்துவத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். கிறிஸ்து மதத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது கிறிஸ்மஸ் ட்ரீ என்று. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பார். அந்த தாத்தா கிட்ட போனால் அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, பிஸ்கட்ஸு, கேக்ஸ் எல்லாம் வெரைட்டியாக வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்து கொடுப்பாரு. உடனே குழந்தைகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ, கல்பக விருட்சம் இவை எல்லாமே மனித உலக மரத்தினுடைய விளக்கங்கள் தான். ஸோ கல்பக மரத்து கீழே நின்னா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு ஏன் வர்ணிச்சிருக்காங்கன்னா, அது நம்முடைய எண்ணத்தின் மகத்துவத்தை அதில் உணர்த்தி உள்ளார்கள். நாம் கல்பக மரத்தினுடைய கீழ்பாகம் என்பதனை, வேர்பாகம் என்பதனை விதை வடிவமான இறைவனிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய சமயம் என்பதை நாம் அறிந்தோம். இந்த சமயத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் உலக நன்மை செய்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார். அவரை நாம் நினைவு செய்யும்போது நம்முடைய ஆத்மா தூய்மை அடைகின்றது. அப்போது நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அது நிறைவேறும். ஆகவே தான் கல்பக மரத்து கீழ் இருந்தால் நினைக்கிறதெல்லாம் சித்தியாகும் அப்படின்னு மகிமா பாடியிருக்காங்க. அதாவது இறைவன் எந்த விதமான ஆயுத பலமோ பதவி பலமோ அல்லது உலகத்தினுடைய சக்தியின் மூலமாக உலக மாற்றத்தை உருவாக்க வரல. மனித ஆத்மாக்களாகி நமக்கு இறைவன் ஆன்மீக ஞான அறிவை கொடுத்து நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து எண்ணத்தின் சக்தியின் மூலமாக தான் புது உலகத்தை உருவாக்குகின்றார். நாம் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அதிர்வலைகளாக எழும்பி அது காற்று மண்டலத்தில் நாலா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நாம் எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் அது வைப்ரேஷனா மாறுது. அதனால இறைவன் சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க நல்ல உலகத்தை உருவாக்கணும்னா உங்களுடைய எண்ணத்தின் சக்தி, அதைத்தான் யோக பலம் என்று சொல்லப்படுகிறது. யோகா என்றால் ஆத்மா பரமாத்மா இறைவனை நினைவு செய்வது, எண்ணுவது. அந்த எண்ணத்தின் சக்தியின் மூலமாக புது உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் நீங்கள் அதிசயப்படலாம், எண்ணத்தால் புது உலகம் வருமா என்று. மகாத்மா காந்தி அஹிம்சையின் மூலமாக நான் சுதந்திரம் வாங்கி தருவேன் என்று சொல்லும்போது பல பேர் கேலியாக சிரித்தார்கள். எப்படி ஒரு நான் வயலன்ஸ் மூலமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட நமக்கு விடுதலை கிடைக்குமான்னு. ஆனா அவர் அந்த உறுதியான மனம் இருந்த காரணத்தினால
அகிம்சையின் மூலமா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதே போல இறைவன் இப்பொழுது நமக்கு சொல்வதே, குழந்தைகளே, எண்ணத்தின் சக்தி மிக உயர்வானது, எண்ணங்கள் என்பது அழிவற்றது. ஆகவே உங்களுடைய எண்ணங்களை மேன்மையாக தூய்மையாக ஆக்கும்போது அந்த எண்ணங்கள் அதிர்வலைகளாக பரவும். எப்படி ஒரு அகர்பத்தி ஏற்றி வச்சா அது நறுமணம் காற்று மண்டலத்துல பரவுகின்றதோ, அதே போல் அந்த இறைவனுடைய நினைவு என்ற சக்தி நம்ம அதிர்வலைகளாக பரப்ப பரப்ப ஒரு பக்கம் அதர்மம் நிறைந்த உலகம் அழிவு ஏற்படும், மறுபக்கம் தர்மமான உலகம் என்பது உருவாகும். யோக சக்தியின் மூலமாக புது உலகத்தை இறைவன் படைக்கக்கூடிய காரணத்தினால்தான் கல்பக மரத்து கீழே நின்னா நினைச்சதெல்லாம் நடக்குங்கிற மகிமை பாடப்பட்டிருக்கு. மனித எண்ணத்துக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குங்கிறத ஒரு சின்ன கதையின் மூலமா நான் கூற விரும்புகிறேன். ஒரு விவசாயி, அவர் தன்னுடைய விவசாயத்தை செய்து முடிச்ச பிறகு களைப்படைகிறாரு. களைப்பு வந்தவொடனே அவர் ஒரு மரத்து கீழே போய் உட்கார்றார். அந்த மரம் கல்பக மரம், அவருக்கு தெரியல. அந்த மரத்து கீழே உட்கார்ந்தவொடனே அவர் நினைச்சாரமா, எனக்கு பசியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு இப்போ ஏதாவது உணவு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சார். நினைச்ச உடனே விதவிதமான உணவுகள் அவருக்கு முன்னாடி வருது. ஆஹா, நான் நினைச்ச உடனே இத்தனை விதமான உணவுகளா அப்படின்னு அவர் ரொம்ப பூரிப்படைஞ்சு சந்தோஷமா சாப்பிட்றார். ஏன்னா அவருக்கு அந்த வயல்ல உழுது வேலை செய்த ஒரு களைப்பு பசியினால அத்தனை வெரைட்டி டிஷ்ஷஸ் வந்தவுடனே குஷியா சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன நினைக்கிறாருன்னா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு பாடி இருக்காங்க, நான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், நான் இப்போ டயர்ட் ஆயிட்டேன். ஒரு தலகாணி பாய் இருந்ததுன்னா இந்த மரத்துக்கு கீழேயே நம்ம விரிச்சு ஜம்முன்னு தூங்கலாமேன்னு நினைக்கிறார். உடனே மெத்த தலகாணி எல்லாம் வருது. அவருக்கு இன்னும் ஆனந்தம், இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் தெரியல, நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு படுத்து தூங்குறார். படுத்து தூங்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது, என்னுடைய கை கால் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, யாராவது பணிவிடை ஆட்கள் வந்து என்னுடைய கை காலெல்லாம் பிடிச்சி விட்டாங்கன்னா களைப்பு போயிடும், நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கலான்னு ஒரு பணிவிடை ஆள் வர்றார். வந்து அவருடைய கை காலெல்லாம் பிடிச்சி விடுறார். அவருக்கு நல்லா ஆழ்ந்த உறக்கம் வரும். ஆழ்ந்த உறக்கம் வரும்போது அந்த உறக்கத்தில் அவருக்குள்ள ஒரு சந்தேகம், பயம். இந்த மரத்துக்கு மேலே பேயோ பிசாசோ ஏதோ இருக்குமோ, நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு, நான் நல்லா தூங்கிட்டேன்னா அந்த பேய் பிசாஸ் வந்து என்ன அப்படியே சாப்பிட்டுடுமோ விழுங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், பயமான எண்ணம் வருது. அந்த சந்தேகம் பயமான எண்ணம் வந்த உடனே அதே மாதிரி ஒரு பிசாஸ் வந்து அவர் அப்படியே விழுங்கிறதுன்னு கதைகள்ல சொல்வாங்க. ஆக கல்பக விருட்சத்து கீழ் இருந்து நாம சந்தேகமான பயமான எண்ணங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நல்ல எண்ணங்கள் தான் செய்யணும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு கூட மகிமை பாடப்பட்டிருக்கு. மனித எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்முடைய எண்ணத்தின் சக்தியை நாம உணராம இருக்கோம், புரிந்து கொள்ளாம இருக்கோம். ஒரு நம்ம பர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபா 500 ரூபா நோட்டு தொலைஞ்சிருச்சுன்னா எவ்வளோ வேதனைப்படுறோம். ஐயோ, பணம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்கள் விலை மதிப்பற்ற ஒரு சக்தி. அந்த எண்ணத்தினுடைய சக்தியை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்ம வீணான எண்ணங்களால நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்ம வீணடிக்கிறோம். அதனால சொசைட்டியும் உலகமும் ரொம்ப மெட்டீரியல்ல முன்னேறி இருந்தாலும் ஒரு வேல்யூ பேஸ்டு சொசைட்டி இருக்கான்னு பார்க்கும்போது இன்னைக்கு அது ஜீரோவா தான். அதுக்கெல்லாம் காரணம் மனிதனுடைய எண்ணங்கள் தான். ஆகவே நம்முடைய எண்ணங்களை சீர்திருத்தி நல்ல எண்ணங்கள் செய்து நம்ம நல்ல அதிர்வலைகளை பரப்பி மீண்டும் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கு. அதனால நம்முடைய எண்ணத்துக்கு நாம ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வேண்டாத எண்ணங்களை நாம் அழிக்கணும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலேயும் இது ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடக்கலாமா, இப்படி நடக்கக்கூடாதுன்னு
வீணான எண்ணங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், பயங்கள் இது எல்லாமே நமக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விரக்தியான உலகமா மாறிடுது. இன்னைக்கு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் மனித எண்ணம் தான். மனித எண்ணம் சீர்திருத்தும் போது எல்லாமே நல்லதாக மாறிடும். ஆக எது நடந்தாலும் எப்படி நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள கத்துக்கணும். எனக்கு போய் இப்படிப்பட்ட குடும்பம் கிடைச்சிருக்கே, எனக்கு போய் இப்படிப்பட்ட குழந்தைங்க கிடைச்சிருக்காங்களே, எனக்கு இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைச்சிருக்கேன்னு சதா மனித மனம் திருப்தி அடையாம புலம்புது. ஆனா இறைவன் என்ன சொல்றாரு? குழந்தைகளே, எது நடந்து முடிந்ததோ அது நல்லது, எது நடக்கின்றதோ அது நல்லது, எது நடக்க போகின்றதோ அது இதைவிட நல்லது. எப்ப எல்லாமே நல்லது நல்லது நல்லதுன்னு என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளது, உங்களுக்கு பிடிக்காது கூட நடக்கலாம், நீங்க எதிர்பார்க்காத மாதிரி கூட நடக்கலாம். பட் எது நடந்து முடிந்ததோ அதை நல்லதா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா நம்ம வேண்டாத எண்ணங்களை எழுப்ப மாட்டோம். அப்போ அது நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ளும் போது அது நல்லதாகவே நிச்சயம் மாறும் என்று இறைவன் கூறுகின்றார். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு சக்தி இருக்கு. ஆகவே எல்லாம் நன்மைக்கே என்று நாம் நினைக்கிறோம். இந்த எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்வதற்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை சொல்லலாமா? சொல்லுங்க. கண்டிப்பா. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. அந்த மந்திரி எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு எப்போ சொல்வாராம். அப்புறம் ஒரு நாள் ராஜாவும் மந்திரியும் காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு புலி ராஜாவை தாக்க வருது. அந்த புலி தாக்கும்போது அந்த புலி கூட போராடும் போது என்ன ஆயிருதுன்னா, தவறுதலாக அம்புப்பட்டு ராஜாவுடைய கட்ட விரல் துண்டிச்சிருது. ராஜாவுடைய கட்ட விரல் துண்டித்த உடனே இந்த மந்திரி சும்மா இருக்காம எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றார். ராஜாக்கு ரொம்ப கடும் கோபம் வந்துருது. என்னுடைய விரல் துண்டிச்சிருச்சு, இப்போ போய் இந்த மந்திரி எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றாருன்னு அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த காட்டில் இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விடும்போது அப்போ என்ன சொல்றாரு? எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல விழுகிறார். அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருது. இவன் என்னடா இப்படி இருக்கான், எப்போ பார்த்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு காட்டுக்குள்ள அவர் பாட்டிக்கு தனியா போறார். இப்போ அந்த காட்டுவாசிகள் நரபலி கொடுக்கறதுக்காக ஒரு மனுஷனை தேடுறாங்க. ஒரு மானிடனை பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஓடி ராஜாவை கைத்தால கட்டி போட்டுறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் இந்த நாட்டுக்கு ராஜான்னு. அந்த காட்டுவாசிகளுக்கு புரியல. ராஜான்னு சொன்னோடனே காளிக்கு இன்னும் நல்ல பலி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு அந்த காட்டுவாசிகளுடைய தலைவன் சொல்றான். உடனே பூசாரி வர்றாரு. அந்த ராஜாவை அந்த பலி கொடுக்கறதுக்கு எல்லாமே சுத்தம் செய்து அலங்காரம் பண்றாங்க. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன சடங்குகள் செய்யணுமோ அது செய்யும் போது பூஜாரி ராஜாவுடைய விரலை பார்த்துட்டாரு, துண்டிக்கப்பட்டிருக்கு. விரல் துண்டித்து இருந்ததுன்னா ஒரு கண்டனம் சொல்வாங்க. அப்போ அந்த கண்டனமான உடலை காளிக்கு பலி கொடுக்க முடியாது. அதனால் இது காளிக்கு உகுந்த பலி இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா விட்டுட சொல்லிறார். அப்பதான் அவருக்கு எண்ணம் வருது, மந்திரி சொன்னார் எல்லாம் நன்மைக்குன்னு, இந்த விரல் மட்டும் இன்னைக்கு நான் போகல அப்படின்னா இவங்கிட்ட என்னுடைய உயிர் போயிருக்கும் அப்படின்னு. அப்போ எல்லாம் நன்மைக்குன்னு அவர் உணர்ந்து அவர் வர்றார். திரும்பி அந்த கிணத்துல இருந்து அந்த மந்திரியை வெளியெடுக்கிறார். வெளியெடுத்து அரண்மனைக்கு போறார். அரண்மனைக்கு போன உடனே மந்திரி கிட்ட கேட்கிறாரு. ராஜா மந்திரிக்கு இதெல்லாம் விளக்கம் சொல்றாரு. இந்த மாதிரி மந்திரியே, என்னுடைய சுண்டு விரல் போனதுனால இன்னைக்கு உயிர் தப்பிச்சேன், இல்லைன்னா என்னுடைய உயிரே போயிருக்கும். ஆமா, உங்களை கிணத்துல தள்ளும்போது எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னீங்களா, கிணத்துக்குள்ள என்ன நன்மை நடந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்ப இவர் சொன்னாரு, அரசே, நீங்க என்ன கிணத்துல தள்ளாம என்ன கூட கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க பலிக்கு தகுதி இல்லைன்னு என்ன பலி கொடுத்துருப்பாங்க.
அதனால நீங்க என்ன கிணத்துல தள்ளினது நல்லதா போயிடுச்சு, நானும் பலியிலிருந்து தப்பிச்சிட்டேன், அதனால எல்லாமே நன்மைக்கு தான் ராஜா அப்படின்னு அந்த மந்திரி அரசர்கிட்ட சொல்றாரு. இப்படி வாழ்க்கையில நம்ம எந்த விதமான அசம்பாவிதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட, ஏன்னா வாழ்க்கைங்கிறது மேடு பல்ல இருக்கும், வெற்றி தோல்வி இருக்கும், கசப்பு இனிப்பு இருக்கும். எனக்கு இனிப்பு தான் வேணும், கசப்பே வேண்டான்னா முடியாது. ஏன்னா இது இயற்கையில மாற்றங்கள் வந்துதான் தீரும். அதாவது அவங்கவுங்களுடைய கர்மத்தின் விதிப்படி எல்லாமே அமையுதுன்னு இறைவன் சொல்றார். இப்போ எது வருதோ இது கர்மத்தினுடைய விதி பிரகாரம் வருதுன்னு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நம்ம முன்னேறுவதற்குண்டான முயற்சி செய்யணுமே தவிர நம்முடைய மனம் துவண்டு போகக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது, குழப்பம் வரக்கூடாது, பயப்படக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம நல்ல எண்ணங்களே செய்தா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடையும். வாழ்க்கையில வரக்கூடிய நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், பொதுவா சொல்லுவாங்க, நீ செஞ்ச கர்மம் தான் நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கர்மம் என்றால் என்ன, கர்மத்தின் ரகசியத்தை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதுல இறைவன் கர்மத்தினுடைய ரகசியத்தை நமக்கு உணர வைக்கிறார். ஏன்னா பல பேருடைய கேள்வி, ஏன் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, ஏன் எனக்கு இப்படி இருக்கு, நான் எப்பவுமே நல்லது செய்கிறேன் ஆனால் எனக்கு மேலும் மேலும் கஷ்டம் வருது, அவங்க பல தவறுகள் செய்கிறாங்க ஆனால் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்போ மனித வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுகின்றதுன்னு நாம ஒருவர் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்போ நம்ம நல்ல செயல்கள் செய்தாலும் நமக்கு கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறோம். ஸோ இறைவன் இதில் கர்மத்தினுடைய ரகசியங்கள் நமக்கு புரிய வைக்கிறார். 3 விதமான கர்மங்கள் இருக்குன்னு சொல்றார். 3 விதமான கர்மங்கள் என்னவென்றால் அக்கர்மா, விகர்மா, சுக கர்மா. நம்ம மனித உலக மரத்துல அடிமரம் என்பது தங்க காலம் வெள்ளி காலம்னு பார்த்தோம். அந்த முதல் 2 காலங்கள்லையும் நம்ம ஆத்மா என்ற உணர்வுல தான் வாழ்ந்தோம், ஆத்ம தர்மத்தில் தான் வாழ்ந்தோம். அந்த ஆத்ம தர்மத்திலிருந்து நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அக்கர்மம் என்று இறைவன் சொல்றார். அக்கர்மம் என்றால் நோ பிளஸ் நோ மைனஸ், அது நியூட்ரல் ஸ்டேஜ். நாம அந்த 2 யுகங்கள்லையும் 2 காலங்கள்லையும் எந்த விதமான பாவ செயல்கள் செய்வது கிடையாது. ஆத்ம உணர்விலிருந்து செய்தது எல்லாமே அக்கர்மா. 3வது காலம் 4வது காலம், அதாவது செம்பு காலம், இரும்பு காலம். துவாபர யுகத்திலேயும் கலியுகத்திலேயும் நாம உடல் என்ற உணர்வுல செய்த செயல்கள் எல்லாமே விகர்மங்கள். விகர்மங்கள்னா பாவ கர்மங்கள். எப்ப நம்ம ஆத்மாங்கிறத மறந்து உடல் என்ற எண்ணத்துல வந்தோமோ அப்பதான் நமக்குள்ள காம, குரோத, லோபம், மோக, அகங்காரம் என்ற பஞ்ச விகாரங்கள் நம் ஆத்மாவை ஆட்கொள்கின்றது. அந்த 5 விகாரத்துக்கு நாம் அடிமையாகி அந்த தீய குணங்களின் தூண்டுதலால் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே பாவ கர்மங்களாக மாறியது. பாவ கர்மங்கள் செய்ய 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 ஆத்மாவுடைய குணங்கள், ஆத்மாவுடைய சக்திகள், ஆத்மாவுடைய உன்னத தன்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஜீரோவா போல மாறிடுச்சு. இப்ப இறைவன் மீண்டும் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில், குழந்தைகளே நீங்கள் எப்பொழுதுமே நல்ல கர்மா செய்யணும், அதான் சுக கர்மான்னு சொல்றார். சுக கர்மா என்றால் என்ன? ஆத்மாவுக்கு சுகத்தை தரக்கூடிய நல்ல கர்மா. நீங்க ஏதாவது தப்பான கர்மா பண்ணுங்க, உடனே உங்க மனசு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது, குத்திட்டே இருக்கும். உங்க மனசு துக்கப்படுது, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். ஆக சுகம் என்றால் என் ஆத்மா சுகம் அடையும். ஆத்மாவுக்கு எப்ப சுகம் கிடைக்கும்? நல்ல கர்மாசி, புண்ணிய கர்மாசி, அத சுக கர்மம்னு சொல்றார். எல்லாத்தை விட மேலான சுக கர்மம் எதுவென்றால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவை தியானிப்பது, யோகம் செய்வது.
நீங்க டெய்லி கொஞ்ச நேரம் யோகா பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள புண்ணிய கர்மத்தின் கணக்கு பிளஸ் ஆயிட்டே போகும். எவ்வளோ உங்களுடைய புண்ணிய கர்மத்தினுடைய பிளஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாவ கர்மத்தினுடைய கணக்கு மைனஸ் ஆகிடும். இப்போ இதை மைனஸ் பண்ணி அதை ப்ளஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேஜ் மீண்டும் உயர்ந்த நிலைக்கு போகும். அதனால கர்மத்தின் விளைவுகள் சொல்வாங்க, விதை விதைத்தவன் தான் தினை அறுவடை செய்வான். எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் whether it is good or it is bad ன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான பிரதிபலன் நான் தான் அனுபவிக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் நல்லதாக இருக்கட்டும் அதுக்கு நான் தான் முழுக்க காரணமாக இருக்கேன். எல்லாமே நாம செய்த கர்மத்தின் பலன். அது போன ஜென்மம் இருக்கலாம், எந்த ஜென்மத்தினுடைய கணக்காகவும் இருக்கலாம். ஏன்னா சில விதைகள் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள்லயே வளர்ந்துடும். சில விதைகள் போட்டால் 5 வருஷம் ஆகும், சில விதை போட்டால் 10 வருஷம் ஆகும். ஆனால் அந்த விதையினுடைய பலன் தான் அது. அதே மாதிரி நாம செய்த செயல்களுடைய பலன் நாம மீண்டும் அனுபவிக்கிறோம். கர்மத்தினுடைய பலன் நாம அனுபவிச்சாகணும். ஆனால் நமக்கு சுகமோ துக்கமோ அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் செய்ததனுடைய பலன் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். நம்ம புரிஞ்சுட்டு மேற்கொண்டு நாம எந்த பாவ கர்மங்கள் செய்யாம புண்ணிய கர்மங்களை சேமிக்கும் போது நம்ம ஆத்மா மீண்டும் ஒரு சுகமான வாழ்க்கை அனுபவம் செய்ய முடியும். ஆகவே நான் எந்த விதமான தீய செயல்கள் செய்ய மாட்டேன் என்று நமக்கு நாமே உறுதி எடுத்துக்கொண்டு நம்முடைய மனோசக்திகளை அதிகரித்து கொண்டு சத்கர்மங்கள் நல்ல கர்மங்களை நாம் செய்ய வேண்டும். கல்ப விருட்சத்தையும் பற்றியும் அது மட்டும் இல்ல கர்மத்தின் ரகசியங்கள் பற்றியும் ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, கர்மத்தின் ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது அக்கர்மம் என்றால் என்ன, விகர்மம் என்றால் என்ன, சுகர்மம் என்றால் என்னன்னு தெரிந்து கொண்டோம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மம் என்று கருதப்படுகிறது. உயர்ந்த செயல்கள் செய்யும்போது அது சுகர்மம் என்று சொல்லப்படுகிறது. நேயர்களே, மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல ஆன்மீக விளக்கங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓம் சாந்தி.